இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே. நிலையிலுமே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே. போதுமே நாளிலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகினாரிட்டாலோ, எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டாலோ, மாமிசம் அழுகினாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே. இயேசு போதுமே. ஆமென். எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. கைத்தட்டி இயேசு போதுமே. இந்த மார்ச் மாதத்துல வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவன் நம்மோடு கூட இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஏலுமே வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். என்னை என்றும் வழி நடத்துவாரே, வந்திடுவாரே. இயேசு போதுமே. ஆமென். போதுமே நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே.
நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஸ்லோ பண்ணுங்க தம்பி. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் ஏனால் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை ஏனால் தூங்க மாட்டார். உதவி வரும் உம்மையே நோக்கி பார்க்கிறப்பா பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். ஆமென். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார். 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 திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். இப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் நீரே எங்கள் கண்மலை ஆகிய கிறிஸ்து. காக்கின்றேன். உதவி வரும் காக்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். எல்லா ஆபத்துகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். அனுதினம் காத்திடுவார். கர்த்தர் என்னை காக்கின்றார். எனது நிழலாய் இருக்கின்றார். ஆமென். பகலினிலும் இரவினிலும் பாதுகாத்திடுவார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். ஓரா பஹதர லகதா பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார். உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை போகும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார். எஸ். இப்போதும் எப்போதும் என்னாலும் காத்திடுவார். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்போதும் எப்போதும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். உதவி
கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். விடுதலை நாயகே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை, விடுதலை, மெய்யான விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீடுகளிலும் தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த விடுதலை நாயகே வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவா என்று பாடு. கைதட்டி நன்றியா துதி பாடு. 2 மாதங்கள் நடத்தின ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் நல்லவர், வல்லவர், போதுமானவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை நாவா என்று பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஓ ஹalleluya, ஓ ராமா 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 லாகா துராமா மாரா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த மார்ச் மாதத்துக்காக நன்றி. ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி. ஓ ஹalleluya, ஹalleluya. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, 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 உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில். என்னை தருகிறேன். உண்மையா, உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து படைக்கிறேன் உம் பாதத்தில்.
இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், உள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. ஆமென். போதுமே, எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு அர்ப்பணிப்போடு போகணும். என்னன்னா, என் வாழ்க்கையின் சாவியை உம்முடைய கரத்துல கொடுத்துறப்பா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆடுகளுக்கு ஒப்பாய் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாய்களுக்கு மேய்ப்பன் கிடையாது. மற்ற பூனைக்கு மேய்ப்பன் இருக்கா? கிடையாது. ஆனா ஆடுகளுக்கு தன்னுடைய சொந்தமாக அதற்கால வாழ முடியாது. அதுதான் மேய்ப்பனை சார்ந்துதான் வாழ்ந்தாக வேண்டும். மற்ற எதுக்கும் பூனைக்கெல்லாம் மேய்ப்பன் கிடையாது, நாய்க்கு மேய்ப்பன் கிடையாது. ஆனால் ஆடுகளுக்கு தன்னுடைய சொந்தமாக என்ன பண்ண முடியாது, அதால் போக முடியாது. ஆனால் ஒரு மேய்ப்பன் இருந்தால் அது பின்னாலேயே போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the good shepherd, the Lord is my shepherd. அவர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருந்தால் நம்மை புல்லுள்ள இடங்களில் நம்ம கொண்டு போய் விடுவார். நம்ம வேதம் சொல்லுது, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனத்துல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகளும் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. நீ நினைக்கிற மாதிரிலாம் மார்ச் மாதத்துல நடக்காதுப்பா. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் தான் நடக்கும், என் வழிகளும் உங்கள் வழிகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு மேலான நினைவுகள் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. God's plans are the best plans for you. ஆண்டவருடைய திட்டம் தான் நமக்கு நல்லதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு தான் எல்லாமே தெரியும். அவருக்கு ஆதியும் அந்தமும் தெரியும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி என்ன நடக்கும்னு தெரியும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி என்ன நடக்கும்னு நம்ம தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் அவரை சார்ந்து வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு அடியை பாடலாமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் நான் முன் செல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகம், பிசாசு, மாமிசம் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த அட்டாக் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஜெயம் பெறணும். ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடலாமா அந்த ஒரு அடியை? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை, yes Lord, yes, போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிசம் மயங்கிட்டாலோ பிசாசின் சோதனை, அப்புறம் உலகம், மாமிசம், 3 இருக்கு. என்னது? பிசாசின் சோதனை. இந்த உலகத்துல சாத்தான் கொஞ்ச காலம் உண்டென்று சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிவான்.
இந்த மார்ச் மாதத்துல நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு அந்த சாத்தானை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு அக்கினி ஆஸ்திரங்களை அவன் எய்யும் போது அந்த விசுவாச வசனங்களை கொண்டுதான் சாத்தான் என்ன பண்ணோம்? ஜெயிக்க வேண்டும். ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை கொண்டுதான் என்ன பண்ணோம்? சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு முறை பாடலாமா? பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. தயவு செய்து யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த மாதத்துல என்னடா இது இப்படி இருக்கே, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல், பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாமிச மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிச மயக்கிட்டாலோ முன்னேறவே. உலகமும் மாமிச மயக்கிட்டாலோ முன்னேறவே. உலகமும் மாமிச மயக்கிட்டாலோ முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, என் நிலையிலுமே என் வாழ்வினிலே இயேசு போதுமே. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நமக்கு 3 விதமான சேலஞ்சு. ஒன்று பிசாசு, இன்னொன்று உலகம்னா நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் மூலமாக தான் நமக்கு என்ன வரும்? போராட்டங்கள் வரும். அது குடும்பத்தாராக இருக்கலாம், நம்முடைய சுற்றி நம்மளோடு பழகுகிறவர்களாக இருக்கலாம். மூன்றாவது மாமிசம். மாமிசம்னா என்னது? நமக்குள்ளே இருந்து எழும்புகிற கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள். ஏய், நான் யார் தெரியுமா? நீ அப்படின்னா நான் யார் தெரியுமா? இதெல்லாம் என்னது? மாமிசம். இதெல்லாம் அடக்கி ஆள தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் பேசுறேன்னா எனக்கும் சேர்த்து தான் பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஏதாவது யாராவது ஒன்று சொல்லிட்டா நான் யார் தெரியுமா அப்படின்னு எழும்பக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்னோடும் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஆச்சரியமாக ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய விசேஷமாக நம்ம குடும்பங்களில் சுகத்துக்காக, சமாதானத்துக்காக, பாதுகாப்புக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல வாய்களை திறந்து ஐயா துர்ராஜையா முன்னால் வந்து ஜெபிப்பாங்க. இந்த குறிப்புக்காக நம்ம ஜெபிப்பாங்க. சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் நல்ல ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் கர்த்தர் இந்த மாதம் முழுசும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். எல்லாம் வாய்களை திறந்து நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வருடத்திலே ஆமாண்டவரே கர்த்தாவே 2 மாதங்களை நாங்கள் ஆமாண்டவரே கர்த்தாவே கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீரே எங்கள் மீது ஆமாண்டவர், எங்களுக்கு, எங்கள் ஆலயத்துக்கு, எங்கள் ஒவ்வொருடைய ஆமாண்டவரே கர்த்தா பிள்ளைகள் மீதும் இந்த ஊழியக்காரர்கள் மீதும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அக்கினி மதிலாய் இருந்து ஆமாண்டவரே கர்த்தாவே எங்களை ஆமாண்டவரை மகிழ்ச்சியாக ஆமாண்டவர் கழிக்க செய்த கர்த்தாவே. இந்த ஜெகரியா 2:5 படி எங்களை வழிநடத்தின கர்த்தாவே, இனி வரும் காலங்களிலே ஆமாண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் ஆண்டவரே கர்த்தாவே மாம்சத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே உலகத்திலும் ஆண்டவரே கர்த்தாவே ஆமாண்டவரே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் அக்கினி மதிலாய் இருந்து ஆமாண்டவரே எங்களை வழி நடத்தி கொண்டிருப்ப கிருபைக்காக தயவுக்காக நன்றி ஆண்டவரே. எந்த விதமான இடர்பாடுகள் வராமல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி நீர் செல்லும் அப்பா. ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் மீதும் ஒவ்வொருடைய விசுவாசிகள் மீதும் உம்முடைய ஆளுகை நடைபெறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில்
நேரத்தின் ஆமாண்டவரே கர்த்தாவே கையில் அவர் அடங்கி இருக்க செய்யும் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வீணான பயங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே நீக்கி போடும், பாவங்களை நீக்கி போடும், சாபங்களை நீக்கி போடும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த மாதம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மாதமாக இருக்கின்ற காரணத்தால் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உதவும் ஆண்டவரே. அது போலவே ஆண்டவரே கர்த்தாவே இந்த மாதத்திலே ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகள் ஆமாண்டவர் எழுதுகின்ற ஆமாண்டவரே பரீட்சைகளின் மீதும் நாளுகை நடைபெறட்டும். அந்த அறைகளிலே நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை தாரும் ஆண்டவரே கர்த்தாவே. நன்மதிப்பெண்கள் பெற்று மேல் வகுப்பிற்கு செல்வதற்கு தகுதிகளை நீர் ஏற்படுத்தி நீர் தாரும். ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் இடை கட்டி எங்களை வழிநடத்தி செல்லும் அப்பா. நீரே தேவனான பெரிய காரியங்களை செய்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும் துதிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஒரு சர்வாங்க சுகம். இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு சர்வாங்க விடுதலை. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் ஒரு சர்வாங்க சமாதானம். இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்திலே பொருளாதாரத்தில் கர்த்தர் என்னை மேன்மையாய் வைப்பார். கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் விசுவாசிப்போரேன் நான் என்றறிவேன். என்னையை படைத்தேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவோர் மோட்சமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவோர் மோட்சமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எத்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே அஸ்திபாரத்தை போடுங்க. ஹல்லேலூயா. எது மேலே அஸ்திபாரம்? கன்மலையாகிய கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரத்தை போடுங்க. பணத்தின் மேலேயோ பதவியின் மேலேயோ அழகின் மேலேயோ நம்முடைய ஞானத்தின் மேலேயோ நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேலேயோ அல்ல. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு காற்றடித்தாலும் பெருவெள்ளம் வந்தாலும் புயல் அடித்தாலும் அது அசையாது விழுந்து போகாது. ஹல்லேலூயா. மணலின் மேலே கட்டப்பட்ட வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மணல்னா என்னது? ரொம்ப லூஸானது. அது எதுவாக இருக்கலாம். நம்முடைய பணமாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம். அது மேலே தயவு செய்து யாரும் கண்மலை உங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தில் அவர் அநேக உபதேசங்களை கொடுத்துட்டு கடைசியாக சொல்கிறாரு, உங்கள் அஸ்திபாரத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே போடுங்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழும்பி நின்று நம்ம வேதத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 15வது வசனம் 16வது வசனம் வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாமா? எவ்ரிபடி எல்லாரும் எழும்பி நின்று பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க ஜெப நேரத்தில் வேடிக்கை பார்க்கக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 16ஆம் வசனம் வரைக்கும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென். 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 உட்கார்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நம்மை 2 மாதங்கள் கர்த்தர் நம்மை முடிக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே இது கர்த்தருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. எத்தனையோ வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டுடைய கிருபை தான் நம்மை இம்மட்டும் தாங்கி வழி நடத்தி இருக்கு. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா என்றால் அது பரலோகம் பூலோகம் எல்லாம் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் பீ டு காட். அதுதான் ஹல்லேலூயா என்ற அர்த்தம். பாருங்க, இந்த நாட்களில் அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. தனி ஜெபம் ரொம்ப முக்கியம், குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம், வேத வாசிப்பு ரொம்ப முக்கியம். இந்த வேதத்தின்படி நம்முடைய கேரக்டரை மாற்றிக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த கடைசி நாட்களில் நம்முடைய ஜெபங்கள்லாம் கேட்கப்படணும்னா நம்ம முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் நம்மளெல்லாம் ஃபோன் என்ன பண்ணுவான், ஊதிடுவான். ஸோ அந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம வாழ தேவன் நமக்கு கிருபை தருவார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் நல்லது தான். இந்த பைபிளில் எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னது தான். அது மார்ச் மாதத்துக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் வாக்கு தத்தத்தை பற்றி ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. வாக்கு தத்தம்லாம் உண்மையாக நம்ம நிறைவேறும். ஏன்னால் கர்த்தர் சொன்னதை அவர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார். அவர் நிச்சயமாக செய்வார். ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றவனாக இருந்தான். ஆனால் வாக்கு தத்தத்தை பார்த்து ஓடலை, கர்த்தரை பார்த்து ஓடினான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவர் மேல் விசுவாசம் வைத்தான், அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி எல்லாம் செய்தான். பாருங்கள், நேற்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நான் ஸ்க்ரீனில் போடல, வாசிங்க. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்கள். நேற்றைக்கு இந்த பைபிளில் வாசிட்டு இருக்கும்போது இந்த வசனம் என்ன ரொம்ப அதிகமாக டச் பண்ணிச்சு. வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. பாருங்க, நல்ல கவனிங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரா? சொல்லுக்கு. அவன் வாக்கு தத்தத்தின் பின்னால போகல. ஆனா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகள்னா என்னது? ரூல்ஸ். விதிகளையும் என் கற்பனைகள்னா கமாண்ட்மெண்ட்ஸ், என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். ஹல்லேலூயா. அவன் வாக்குத்தத்தத்துக்கு பின்னால போல. பாருங்க, நம்ம வாக்குத்தத்தத்தை நம்பி வாழ்றது தப்பு கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அவன் கை கொண்டபடியினால். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம்லாம் ஆபிரகாமுக்கு கிடைச்சது தன்னுடையதுன்னு என்று சொல்லவில்லை. கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா.
காட் ஆஃப் ப்ராமிஸ், அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஸோ இந்த மாதத்தில் நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒரு வார்த்தையை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு நேற்றே ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்னவென்றால், எலியேசர், God is my helper. ஹல்லேலூயா. எலியேசர் என்றால் தேவன் எனக்கு சகாயர். ஹல்லேலூயா. சகாயம் பண்ணுகிறவர். சகாயம் என்றால் அது சமஸ்கிருதத்தில் மிக்ஸ் ஆகியிருக்கு, ஆனால் அது கரெக்ட் வார்த்தை என்னன்னா உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எலியேசர், the Lord is my help. ஏல் அப்படின்னா காட்னு அர்த்தம். ஏல், எலோஹிம், எல் ஷடாய். அப்படி ஏல் என்றால் என்ன? தேவன். ஏசர் அப்படி என்றால் உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் இந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சகாயர் அப்படின்னா என்ன, ரொம்ப நம்ம பொதுவாக யூஸ் பண்ணாத வார்த்தை சகாயர். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உதவி செய்கிறவர். இங்கிலீஷ் பைபிளில் த லார்ட் இஸ் மை ஹெல்ப்பர். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் எனக்கு ஹெல்ப்பராக இருக்கிறதுனால எனக்குள்ள இருக்கிற பயத்தை நான் வெளியே வைத்து விட்டு நான் அவரை சார்ந்து வாழுவேன். ஹல்லேலூயா. யாருங்க எனக்கு உதவி செய்வா, யாருங்க, எல்லாரும் என்ன கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் ஏசப்பா நமக்கு சகாயராக இருந்து, இதுக்கு முந்தின வசனம் ஏன் அவர் அப்படி சொல்றாரு, நான் தைரியம் கொண்டுன்னு போட்டிருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னதுனால தான் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். Hallelujah. I will not fear because the Lord is my helper. என் தேவன் எனக்கு உதவி செய்வார். அந்த உதவியை பெற்றுக்கொள்ளணும் நம்ம. ஆமென். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் ஒத்தாசையை அனுப்புகிறவரை நோக்கி பார்க்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் ஃபஸ்ட்டு இங்கே ஓடலாமா அங்கே ஓடலாமான்னு இல்லை, ஃபஸ்ட்டு முழங்கால் போட்டு அவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க உங்களுக்கு வீட்டில் இடம் இல்லைன்னா கூட இங்கே கூட சாவியை கேளுங்க. இங்கே வந்து சர்ச்சில் வந்து முழங்கால் போட்டு கையை உயர்த்தி ஜெபிங்க. உங்கள் வீட்டில் மாடியில் போய் கையை உயர்த்தி, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு சகாயர், நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவர். ஏன் நமக்கு சகாயர்? நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 48:1 சொல்லுது, கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். எவ்வளோ பெரியவர்னா சும்மா கிடையாதுங்க. வானத்தையும் பூமியும் படைச்சவர் அவர், அவ்வளோ பெரியவர். அவர் நமக்கு சகாயராக இருக்கும்போது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு வந்து உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா. எப்பேற்பட்ட காரியத்தையும் நான் உனக்கு ஜெயமாக முடித்து தருவேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு எலியேசரை கர்த்தர் உருவாக்கினார். அவனுக்கு அவனுடைய பையனுக்கு ஈசாக்குக்கு பெண் பார்க்க வேண்டும். அவன் சொந்த ஊர்லேயே போய் ஒரு பெண் எடுக்க வேண்டும். அந்த நாட்களில் ஃபோன் கிடையாது, டெலகிராம் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, எதுவுமே கிடையாது. போய் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வரணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இன்னொரு ஊரில் போய் அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துல போய், அப்போ கர்த்தர் ஒரு எலியேசரை கர்த்தர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. ஒரு உதவி செய்கிற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கென்று உதவி செய்கிற மனிதர்களை தேவன் எழுப்புவார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் வேலையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைக்கு ஏற்ற உதவிகளை செய்வதற்கு ஆட்களை தேவன் எழுப்புவார். ஆனால் நீங்கள் அந்த ஆட்களை பார்க்கக்கூடாது, உதவியை அனுப்புகிற ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. உதவி வருகிற அங்கிருந்து தான் வரணும். உதவி யோசித்து பாருங்க.
மோசே ஒரு கையில் ஒரே ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு 30 லட்சம் பேரை வண்டியில் நடத்தும் போது அவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் உதவிக்கு வானத்தை தான் நோக்கி பார்த்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 30 லட்சம் பேருக்கு ஒரு வேளை தண்ணி கொடுக்கணும், எத்தனை கேன், எத்தனை கண்டெய்னர், எத்தனை லாரி தண்ணி கொண்டு வர முடியும்? அவர் ஆண்டவர் தான் நோக்கி பார்த்தார். கர்த்தர் அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவருக்கு உதவியை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. 3 வேளை உணவு கொடுக்கணும் 30 லட்சம் பேருக்கு. உங்கள் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? அவரை நோக்கி பார்த்தா நிச்சயமா செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு முறை அதை பாடி முடிக்கலாமா? எல்லாம் கை தட்டி நல்ல உற்சாகமா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், மனிதவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவரது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மை பாதுகாப்பார். ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படுவதா. எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம். இயேசுப்பா, எங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் திறந்த வாசல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் திறந்த வாசல் உண்டாவதாகப்பா. ஆண்டவரே, விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் எங்கள் பட்சமாய் வருவார்களாக. ஏசாயா 54:15 படி, உனக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டம் என்னால் உண்டான கூட்டம் அல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொன்னீங்களே. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் சபைகளுக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டு பண்ணுவீராகப்பா. நாம மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். இங்க வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சர்வாங்க சுகத்தை கொடுப்பீராக, தெய்வீக ஞானத்தை கொடுப்பீராக, மெய்யான விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு இந்த மாதத்தை நடத்த கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில் யார் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை எழுப்புவீராகப்பா. குடும்பத்தில் பிரச்சனையோடு மனக்கவலையோடு இருந்தால் எல்லா டிப்ரெஷன், எல்லா மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இயேசு போதுமே என்று பாடினோமே, அதுபடி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த கரத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. சோதரம். Praise the Lord.